ஹலோ மக்களே, நம்ம ரெகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரெகுராமும் அந்த பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட தலைவராகிறாங்க. நம்ம தனா, கதிர், ரெகுராம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி தனாவோட வீட்டிலே சாப்பிட்றாங்க. அதே சமயத்தில் ரெகுராமும் தனாவை அவங்க வீட்டுக்கே கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அவங்க அத்தை புவனேஸ்வரி இன்னும் இந்த ரூமுக்குள்ளேயே அடைச்சி கிடக்குறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தனா 5 லட்ச ரூபா அந்த ஸ்பான்சர் கிட்ட வாங்கினது எல்லாமே கார்த்திக்கு தெரிய வருது. கண்டிப்பாக இந்த போட்டியில் தனா வின் பண்ண மாட்டா, அதை வச்சு நம்ம எப்படியாவது கேம் விளையாடிடலான்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்து கார்த்தியும் புவனேஸ்வரி அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில வர சொல்றாங்க. புவனேஸ்வரியும் கார்த்தியும் தனாவுக்கு எதிராக ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ரெகுராம் தனாவுக்கு எப்படி இருந்தாலும் உதவி பண்ணி ஒரு செயல் பண்ணி தனாவை அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம ரெகுராம் தான் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட தலைவர்னு தனா கதிர்க்கு தெரிய மாட்டேங்குது. எப்படியோ ஒரு தலைவர் வராங்கன்னு சொல்லிட்டு தடபுடலா எல்லா விருந்துமே செய்து வைக்கிறாங்க. ரெகுராமும் உள்ள என்டர் ஆகும் போது தனாவுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ரெகுராமும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி உள்ள வந்த உடனே தனாவை பற்றி ரெகுராம் கிட்ட பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இவங்க ஒரு நல்ல பிளேயர், எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரெகுராமும் எப்படி இருந்தாலும் நம்ம அகாடமிக்கு நல்ல பேர் சேர்க்குற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் தனாவுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஏற்கனவே அந்த ஸ்பான்சர் கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கிட்டோமே, இந்த பேட்மிண்டன் போட்டியில் அந்த ஜெனிஃபருக்கு விட்டு கொடுப்போன்னு யோசிச்சு வச்சிருக்கோமே, அப்பா வேற இப்படி சொல்கிறாங்களே, மனசுக்குள்ள கொஞ்சம் குழம்பிய போயிடுறாங்க. நம்ம தனாவும் கதிர்கிட்ட அந்த சால்வை எடுத்து அவங்களுக்கு போடுன்னு சொல்லவும் கதிர் அவங்களுக்கு சால்வையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனா காலில் விழுற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கதிர் காலில் விழும்போது ரெகுராம் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. நம்ம ரெகுராமும் சரி எல்லா வேலையும் முடிஞ்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அங்கே உள்ளவங்களும் என்ன சார் சொல்கிறீங்க, இங்கே தானே லஞ்ச் சாப்பிட்லான்னு ரெடியாக இருந்து சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம தனாவும் அந்த இடத்துல வந்து இல்லை உங்கள் சாரெல்லாம் இங்கே சாப்பிடுவாங்களான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ரெகுராமும் இவங்க ரொம்ப பேசுகிறாங்க போல, நம்ம சாப்பிடாம மட்டும் போனால் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மருமகன் ரெகுராம் தனா எல்லாரும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்ற சீன் செமையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம ரெகுராம் ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம பொண்ணு தனா எப்படியெல்லாம் மாறிட்டா, நம்ம வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தா இப்படிப்பட்ட வீட்டில் எப்படி தனா இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ரெகுராமும். இன்னொரு சைடு அப்படி வெளியில போகும்போது நம்ம தனாவை அங்கே உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா நீங்க எங்களோட வீட்டுக்கு ஒரு நாள் வந்து லஞ்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் ரெகுராம் மட்டும் அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த தனாவும் எல்லாருமே சொல்றீங்க, ஆனா உங்க தலைவர் மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்களேன்னு சொல்லவும் தனாவை நம்ம ரெகுராம் சரி எப்பவுமே எங்க வீட்டுக்கு நீ வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சீன் எல்லாம் செம எமோஷனலா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தனாவும் கோச்சிங் போறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கதிரை நம்ம தனா கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில நீ தான் வின் பண்ணணும் தனா, அதுதான் எல்லாருமே ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லவும் தனாவுக்கு மனசுல கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. கதிர் எதுவுமே தெரியாம சொல்றானே, அவனோட ஏஜென்சி நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பான்சர் கிட்ட நம்ம ரூபாய் வாங்கி வச்சிருக்கோமே அப்படி நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கோச்சிங் போகும்போது நம்ம தனாவை பார்க்கறதுக்காண்டி அந்த ஸ்பான்சரும் வராங்க. ஸ்பான்சர் அப்படியே தனா கிட்ட வந்து ஜெனிஃபர் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கா, இந்த போட்டியில ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி தோத்துடுவ இல்லை, அதுக்காக நீ பணமும் வாங்கி வச்சிருக்கல அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு இருந்த தனாவும் கண்டிப்பா சார் நான் சொன்ன மாதிரியே செய்துடுவேன், உங்க பொண்ணு ஜெனிஃபர் தான் இந்த போட்டியில வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி தனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த பணம் தேவைப்படுது, ஏஜென்சியை காப்பாற்றணும்னா நான் இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தனா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா இருந்து கார்த்திக் கேட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. புவனேஸ்வரி என்னடானா ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. அந்த ரூமை விட்டு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாங்க. ஊர் மக்களுக்கு முன்னாடி எல்லார் மத்தியிலையும் இந்த ரெகுராம் ஜானகியோட காலில் என்ன விழ வச்சுட்டானே, இந்த அவமானம் தாங்கவே முடியல, நான் இனிமே வெளியிலேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் அத்தையை பழைய மாதிரி வர வச்சிடணும், ரெகுராம் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு இது சரியான சமயம்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிக்கிறாங்க. தனா இப்படி ஒரு டீல் போட்டிருக்கிறது ரொம்பவே நல்லதா போச்சு, எப்படி அந்த போட்டியில் அவள் வின் பண்ண முடியாது, இந்த சமயத்தில் கரெக்டாக ரெகுராமும் பேட்மிண்டன் அகாடமியில் தலைவராக இருக்கான், இனிதான் இவங்க ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டணுங்கிற மாதிரி கார்த்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. கார்த்தியை ரொம்பவே சந்தோஷமா இங்கே வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பசுபதியை என்ன இவ்வளோ அவசரமாக வர, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கவும் அத்தையை தான் பார்க்கணும், அத்தை கிட்ட தான் எல்லா விஷயமும்
சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம். பசுபதியும் அத்தை எங்க வெளியிலே வர மாட்டேங்க, சாப்பாடு கூட சரியா சாப்பிட மாட்டேங்க, என்ன பண்றது? அன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் நினைச்சு யோசிச்சு அப்படியே வருத்தத்திலே இருக்கா. ரூமை விட்டு வெளியிலேயே வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. கார்த்தியும் புவனேஸ்வரியோட ரூமுக்கு பக்கத்துல போய் அப்படியே கதவை தட்டுறாங்க. புவனேஸ்வரியும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருக்காங்க. கார்த்திய புவனேஸ்வரி கிட்ட அத்தை வெளியில வாங்க, ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு சரியான சமயம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரி கொஞ்சம் சந்தோஷம் ஆகுற மாதிரி இருக்கு. கார்த்தியும் அப்படியே தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பான்சர் கிட்ட அந்த தனா பணம் வாங்கியிருக்காலாம், இந்த போட்டியில கண்டிப்பா தோத்து போயிருவேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரகுராம் தான் பேட்மிண்டன் அகாடமியோட தலைவரா இருக்கான், அவனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் ஆயிடுச்சு, அதனால இனிமே உள்ள அடைஞ்சு இருக்காதுங்க அத்தை, வெளியில வாங்கன்னு சொல்லிடுறாங்க. புவனேஸ்வரி அதை கேட்ட உடனே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியில வராங்க. அப்படியே கார்த்திய புவனேஸ்வர் கிட்ட வந்து இனியாவது நல்லபடியா இருக்கணும் அத்தை, எதை பத்தியும் கவலைப்படாதுங்க, இந்த வாட்டி எந்த பிளானுமே மிஸ் ஆகாது, அந்த ரகுராம சரியா பழி வாங்கணும்னு சொல்றாங்க. புவனேஸ்வரி கார்த்திட்ட வந்து நீ சொல்றது எல்லாமே சரிதான், என்ன பண்ணாலும் கடைசி நேரத்துல அந்த மாயை வந்து சொதப்பிடுறா, இந்த வாட்டி எந்த பிளானுமே மிஸ் ஆகக்கூடாது, அவனோட பொண்ணு கண்டிப்பா இந்த போட்டியில வின் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ தைரியமா இருப்பான், அவனோட பொண்ணை வச்சே அவனை எப்படியாவது தலை குனிய வைக்கணும். தனா எல்லாம் இவ்வளோ பெரிய வேலை செய்திருக்காளா, இது மட்டும் அந்த ரகுராமுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும், எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்பட்டுருவா. ஸ்போர்ட்ஸுக்காண்டி இந்த மாதிரி பணம் வாங்கி ஒரு செயலை செய்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாரும் அவமானப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. கார்த்தி இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனாவும் நம்ம ஜானகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. ஜானகியை பார்த்த உடனே தனா சொல்கிறாங்க, அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் ஜானகிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிற தனா, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. தனாவும் இப்போ தான் அப்பா அந்த பேட்மிண்டன் அகாடமியோட தலைவர் ஆயிருக்காங்க, தலைவர் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னல, அது அப்பாவா இருந்திருக்கு, அவங்க இங்கே வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அப்படியே போகும்போது என்னையும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் ஜானகிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுது. என்ன சொல்கிற தனா, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா, என்னால நம்பவே முடியல, பாத்தியா எல்லாமே நல்லபடியா நடக்குது, இப்பதான் அப்பா மாயா கிட்ட பேசினாங்க, இப்போ உன்னோட வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுருக்காங்கன்னா ரொம்ப நல்லதா போச்சு, இனிமே நம்ம குடும்பம் கொஞ்ச நாள்ல ஒற்றுமை ஆயிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல ஜானகியும் தனா கிட்ட வந்து நீ நல்லபடியா அந்த போட்டியில வின் பண்ணிடணும், அப்பதான் அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், அப்பா வேற இப்ப தலைவரா இருக்காங்க, அதனால இந்த போட்டியில கண்டிப்பா வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அதை கேட்ட தனாவும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றது, நம்ம வேற ஏற்கனவே அந்த ஸ்பான்சர் கிட்ட சொல்லி வச்சுட்டோமே, பணம் வாங்கிட்டோம், அவங்க பொண்ணு ஜெனிஃபருக்காக விட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேனே, இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு தனா யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தன்னோட அப்பா ரகுராமுக்காக இந்த போட்டியில வின் பண்ணுவாங்களா, அதே சமயத்துல கதிர் ஏஜென்சியை காப்பாத்துவாங்களா, அப்படியெல்லாம் நம்ம தனா செமையா குழம்பி போயிடுறாங்கன்னு சொல்லலாம்.